ஹை வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுகர் பிரஷருக்கு வந்து மாத்திரை இல்லாம அதை மேனேஜ் பண்றது எப்படி, அதை பத்தி இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுகர் பிரஷர் ஒரு முக்கியமான இதா இருக்கு இல்லையா? அதுக்கு டேப்லெட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல சுகரை பொறுத்தளவுல என்னன்னா, அதுல வந்து டைப் 1 டைப் 2 ரெண்டு வெரைட்டி இருக்குங்க. அதுல வந்து இன்சுலின் வந்து டைப் 1க்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டைப் 2க்கு இன்சுலின் ஃபாலோ பண்றோம், பிளஸ் டேப்லெட்ஸும் ஃபாலோ பண்றோம். அதுல அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கு ஹை டோஸ் டேப்லெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்புறம் வந்து பிபியும் அதே மாதிரி தாங்க, அக்கார்டிங் டு டோஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டோஸ் வந்து எப்படின்னா, அது வந்து லோ பிபியா இருந்த ஒரு டோஸ், ஹை பிபியா இருந்த ஒரு டோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மொத்தத்தில் இன்னைக்கு மாத்திரை தான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மருந்து மாத்திரைகள் இல்லாம சுகர் பிபியை வந்து மேனேஜ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பா பண்ணலாங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் இது வந்து மெனக்கெடணும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க உங்க அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு ஃபுட் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். இது ஒரு நாளடைவில் வந்து சுகர் மாத்திரைக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம், டேப்லெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும். அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுகரை பத்தி பார்க்கலாம். சுகருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு காமன் இல்லையா? இது பிபியை காட்டிலும் சுகர் இன்னைக்கு காமனாக இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து என்னன்னா, இதுக்கு வந்து ஃபுட்டு மூலமாக எப்படிங்க டாக்டர் க்யூர் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறது புரியுதுங்க. ஃபுட்டு மூலமாக என்னென்னு சொல்கிறேன். இப்போ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம காலையில் எந்திரிச்சோம்னா இட்லி தோசை சாப்பிட்றோம் இல்லையா? இட்லி தோசை வந்து சாப்பிட்டுக்கிட்டு நைட்டு வந்து என்ன பண்ணுறோம், அதே இட்லி தோசை இல்லைன்னா சோறு சாப்பிட்றோம், மத்தியானம் வந்து சோறு சாப்பிட்றோம். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபுட் சார்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபுட் சார்ட்டுகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான். அப்போ அது என்ன பண்ணும், சுகரை கூட்டிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சுகருக்கு மாத்திரை போடும்போது சுகர் குறையும், அப்புறம் இந்த ஃபுட்டு சாப்பிடும்போது சுகர் கூடும். ரெண்டும் சிக்ஸாக்கா வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க மாத்திரை சாப்பிட்டு சுகரை குறைக்கிறீங்க, ஃபுட்டை சாப்பிட்டு சுகரை கூட்டுறீங்க. அப்போ இதுல நல்ல ஒரு விஷயத்த நீங்களே யோசிச்சு பார்க்கணும். என்னன்னா, உணவே மருந்து. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் இங்கே உணவை வந்து மருந்தாக யூஸ் பண்ணவே இல்லை, ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு சுகர் கூடுது. அப்போ நீங்கள் உணவை மருந்தாக யூஸ் பண்ணீங்கன்னா சுகரை வந்து அதுவே குறைச்சிரும், கூட்டாது. என்ன செய்யணும், குறைச்சிரும். நீங்கள் சுகரை குறைக்கிறதுக்கு மாத்திரை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா? அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது தாங்க ஒரு லாஜிக், ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த சுகரை கூட்டாத உணவுகளை அறவே ஒதுக்கி விட்டு சுகரை குறைக்க உணவை நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம், ஓகேவா? அதே நேரத்தில் உங்களுக்கு வயிறும் வந்து ஒரு நிறையணும் இல்லையா? சும்மா ஏதாவது சொல்கிறோம், ஏதாவது சாப்பிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் காலையில் வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் நல்ல வந்து யோசிச்சு பாருங்கள். காய்கறிகளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? அதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டிய கேள்வி. இப்போ காலையில் உள்ள ஃபுட்டுகளில் பார்த்தீங்கன்னா சாம்பாரில் மட்டும்தான் என்ன பண்ணுறோம், காய்கறி வைக்கிறோம், ஓகேவா? அது வந்து டெய்லி வச்சாலும் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு இது வந்து சட்னி வச்சிடணும், ஓகேவா? சாம்பார் வந்து டெய்லி வைக்கிறது இல்லை. அப்போ காய்கறிகளுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறியிலிருந்து கிடைக்கக்கூடிய அளவு வந்து கம்மியாயிருது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அதுக்கு பதிலாக சொல்கிறேன். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் கார்போஹைட்ரேட் நிறைந்த தோசை இட்லியை ஒதுக்கி வைத்து விட்டு அதுக்கு பதிலாக இந்த சோள தோசை, கம்பு தோசை ஆயில் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இது வந்து சப்ஜின்னு சொல்லுவாங்கங்க. சப்ஜினா என்னன்னா, பல வகையான காய்கறிகளை போட்டு ஒரு கூட்டு மாதிரி வைக்கிறது, அது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் அளவு இது வந்து குறையும், ஓகேவா? இப்போ சுகரோடு சேர்த்து பிபியும் எனக்கு வந்து அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். இந்த சோள தோசை, கம்பு தோசை இருக்கு இல்லையா? அதுக்கு சைட் டிஷ்ஷாக சுரைக்காய் கூட்டு அதை டெய்லி வந்து பயன்படுத்துங்க, ஓகேவா? அப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், சுகரும் குறைச்ச மாதிரி இருக்கும், பிபியும் குறைச்ச மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இட்லி தோசைக்கு பதிலாக இந்த சோள தோசை, கம்பு தோசை அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆயில் இல்லாமல் பண்ணிட்டு கூட சுரைக்காய் கூட்டு அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த ஃபுட்டுகள் எப்படி சுகர் பிபியை குறைக்குதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தாங்க சுகர் கூடணுமா குறையணுமான்னு டிசைட் பண்ணுறது. அதே மாதிரி நைட்டு சாப்பிடக்கூடிய ஃபுட்டும் அப்படி தான். ஆனால் மத்தியானம் சாப்பாடு அப்படி இல்லைங்க. அது வந்து கொஞ்சம் ஓரளவு சோறு சாப்பிட்டாலும் கூட அது இதாகிடும். ஏன்னா கார்போஹைட்ரேட் நம்ம பாடிக்கு தேவை தான். மத்தியானம் கூட நீங்கள் சோறு சாப்பிட்டீங்கன்னா, ஆனால் அளவு கம்மியாக சாப்பிடுங்க. ஏன்னா மதிய சாப்பாட்டில் சுகரில் ரொம்ப கூட்டுறது இல்லை, ஓகேவா? அது டைஜஷன் ஆகிரும், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுட்டும் நைட்டு ஃபுட்டு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ காலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோள தோசை, கம்பு தோசை கூட வந்து இந்த சுரைக்காய் கூட்டு சாப்பிடும்போது எப்படி சுகர் பிபி குறையுதுன்னா, இப்போ வந்து சுகரை பொறுத்த அளவில் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்போஹைட்ரேட் கண்டென்ட் குறைவாக போயிட்டே இருக்கணும். அது வந்து கார்போஹைட்ரேட் தான் சுகராக இதை மாறி எடுத்து இந்த சுகரை வந்து கூட்டும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இட்லி தோசை சாப்பிடும்போது கூடுது. அதனால இந்த சோள கம்பு தோசை சாப்பிடும்போது அது சுகரை வந்து குறைக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில்
புரோட்டீன் கண்டென்ட்லாம் வந்து நிறைய இருக்குது. இந்த புரோட்டீன் கண்டென்ட்லாம் என்ன பண்ணால் ஃபேட்டை குறைக்கும். ஃபேட்டு குறையும் போது பாடி வெயிட் போடாது இல்லையா, பாடி வெயிட் போடாது. இப்போ சுகரை பொறுத்தளவில் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சுகர் ப்ராடக்ட்டோ கார்போஹைட்ரேட் தான் சுகரை கூட்டும். அப்போ சோளக்கம்பில் சுகர் கிடையாது. அப்போ அது வந்து சாப்பிடும்போது நமக்கு இயற்கையான முறையிலேயே ரெகுலேஷன் ஆகி சுகர் அளவு அது குறைக்கத்தான் செய்யுமே தவிர கூட கூடாது. அதாவது குறைக்கிறதுனா குறைக்காதுங்க, அதை வந்து ஒரு நார்மலாக வைக்கிது. ஏன்னா சுகர் வந்து குறையவும் கூடாது இல்லையா, அது நார்மலாக வைக்கிது. அப்புறம் ரெண்டாவது இந்த சுரைக்காய் கூட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுரைக்காய் கூட்டு இப்போ உங்களுக்கே தெரியும், பொதுவாக இந்த வீக்கம் உள்ளவங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ பாடியில் வீக்கம் போடும்போது சுரைக்காய் பயன்படுத்தினா அதில் வந்து வீக்கம் வந்து இது குறையும். ஓகே, உடம்புல உள்ள அந்த வீக்கங்களை எல்லாம் அது வெளியேற்றும். முக்கியமாக இது வந்து கர்ப்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா சுரைக்காய் அதிகம் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா காலையில நீர் போடும் இல்லையா, அது குறைவதற்காக. ஸோ இந்த சுரைக்காய் வந்து அதில் என்ன இருக்குன்னா மெக்னீசியம் அதிகமாக இருக்குது ஒன்று. ஓகேவா, அப்போ இந்த சுரைக்காய் வந்து சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா அது வந்து வீக்கத்தை குறைக்கும், கெட்ட நீரையெல்லாம் உடம்புல இருந்து வெளியேற்றும். இப்போ உங்களுக்கே தெரியும், நீர் வெளியேறும் போது ஆட்டோமேட்டிக்காக சோடியம் லெவல் வந்து குறைஞ்சிரும். சோடியம் லெவல் குறையும் போது என்ன ஆகுனா பிபி வந்து குறைஞ்சிரும். ஓகேவா, இன்னொன்று ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், சோடியமும் பொட்டாசியமும் ஆப்போசிட் ஆகுது. அந்த பொட்டாசியம் சத்தும் இதில் இருக்குது. அந்த பொட்டாசியம் சத்தும் இன்னும் பிபிஐ இது வந்து குறைக்கும். அதாவது குறைக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைக்காது, நார்மல் ஆகும். அதுதான் முக்கியம். ஏன்னா பிபி சுகரும் குறைஞ்சா ரொம்ப ஆபத்து. ஓகேவா, ஸோ நார்மல் படுத்துகிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்பு தோசை இல்லைன்னா கேப்ப தோசையாக இருக்கட்டும், அதுக்கு கூட இந்த சுரைக்காய் கூட்டு காலையிலையும் நைட்டும் வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதத்தில் உங்களுக்கு சுகருக்கும் சரி பிபிக்கும் சரி மாத்திரையை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதை நான் தெளிவாக சொல்கிறேன். நான் சொன்ன இந்த டயட்டை காலையிலையும் நைட்டும் ஒரு மாதம் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா சுகர் மாத்திரையும் சரி பிபி மாத்திரையும் சரி குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது ஒரு மாதத்தில். இதுவே கண்டினியூ பண்ணால் என்னாகும், அறவே நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சுகர் பிபி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். ஓகேவா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து பிபி சுகர் இது வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஓகேவா, அதை வந்து மாத்திரை மருந்துகள் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மாத்திரை மருந்து இல்லாமல் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணான்னா அதுக்கு சிம்பிள் டிப்ஸ் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே அதை செய்யுங்க இதை செய்யுங்க தான் சொல்கிறாங்க தவிர ஈஸியானது எதுவுமே இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. இது வந்து இட்லி தோசை பயில இது சாப்பிட போகிறோம். மத்தியானம் வந்து கார்போஹைட்ரேட் அளவு சோறு கம்மியாக சாப்பிட போகிறோம். ஒரு மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா எஃபெக்ட் கண்டிப்பா தெரியும். ஓகேவா, இதை வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா கொஞ்சம் மாச காலங்கள் ஃபாலோ பண்ணினா கம்ப்ளீட்டாக நம்ம சுகர் டேப்லெட் பிபி டேப்லெட்டை ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். ஓகேவா, அது எஃபெக்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக வாழ பார்த்தா அது இல்லையா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாரும் ஷேர் பண்ணி அவர்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சுகர் பிபி பத்தி முக்கியமான வீடியோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.